அடுத்தது இந்த இவர் அப்துல் கலாமோட உதவியாளராம், அது பொன்ராஜ். அவர் உதவியாளர்னா எப்படி உதவியாளராக இருந்தாருன்னு தெரியல. அப்துல் கலாம் எப்படிப்பட்டால் தாவேக்கா பெண்களை கெட்ட வார்த்தையில் பேசணும். இன்றைக்கி அதை விஜயே அவர் மேலே புகார் எடுத்து கொண்டு போய் டிஜிபிட்ட கொடுத்தார். ஸ்டாலின் ஆட்சியில் இது நடக்குமா? அநியாயம் அக்கிரமம் செஞ்ச ஆள் அங்கே இருக்கும்போது கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாரு விஜய், ஒன்றும் பண்ணலை. இப்போ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, வழக்கு பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே ஸ்டாலின் ஆட்சியாக இருந்தால் இவங்களே ஆளை வச்சுக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு என்ன கைது செஞ்ச மாதிரி காலையில் 5:30 மணிக்கு கைது செஞ்சு எதுக்கு? பொது பிரச்சனையை பேசுனது. இங்கேயாச்சும் பெண்களை அசிங்கமாக பேசினார், அதுக்கே அவங்க 5 மணிக்கு போய் கைது செய்யலை. உங்கள் ஆட்சி எப்படி நடக்குது, இந்த ஆட்சி எப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுக்கங்க. ஸ்டாலின் பொம்மை மாதிரி உக்காந்துருந்தீங்களே, என்ன 5:30 மணிக்கு கைது செஞ்சேன், என்ன பேசுனேன்? கரூரை பற்றி பேசினேன். இன்றைக்கி பெண்களை எவ்வளவு அவமானப்படுத்தி பேசியிருக்காரு. வழக்கு மட்டும்தான் பதிவு செஞ்சாங்க. இப்போ நினச்சா அவர் போய் முன்ஜாமீன் எடுத்துக்கலாம். எப்படி நடக்குது பாருங்கள் ஆட்சி. இதை மாதிரி இப்படி ஒரு கேவலமான ஆட்சியை நடத்தி எங்களை மாதிரி ஆளுங்களை பேசினவங்களை நான் இது பண்ணி ஜாதி அடிப்படையில் ஒரு போலீஸ் கமிஷனர் அங்கே ஒரு சிட்டிக்கு போட்டு அவங்கெல்லாம் எங்களை ஜாதி அடிப்படையில் ஒரு பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்தவங்கிறதுக்காக அந்த கமிஷனர்லாம் ஜாதியை வச்சு என்ன கைது பண்ணாங்க. அதனால தான் திருமாவளவனையும் நாங்கள் எதிர்ப்பாக பேசுகிறது காரணம், அவரை தலைவர்னு கூப்பிடுவார். அப்போ இவங்க ஜாதி ரீதியாக சேர்ந்துட்டாங்களோ, பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவங்களை நமக்கு அந்த எண்ணம் இல்லை. ஆனால் அவர்கள் அந்த எண்ணத்தில் வச்சு அந்த கமிஷனரை வச்சு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவருங்கிற ஒரே குற்றச்சாட்டு தான் அவங்க பண்ண. இதுக்கு நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்? பிடிச்சி ஜெயிலில் தள்ளினீங்க. இன்றைக்கி எப்படி நடக்குது ஆட்சி? இவ்வளோ கேவலமாக பேசுனவங்களை கூட கைது பண்ணலை, வழக்கு பதிவு, அவ்வளோதான். அதெல்லாம் கற்றுக்கங்க வருங்காலத்தில். உங்கள் பேரை கெடுத்ததே போலீஸ் ஆஃபீஸர் தான். சென்னை சிட்டி போலீஸ் இந்த கமிஷனரே உங்கள் பேரை கெடுத்தார். அதனால இப்போ ஆட்சி எப்படி நடக்குது? இந்த சென்னை போலீஸ் கமிஷனர் எப்படி கேஸ் போடுறாரு பாருங்கள். வீட்டில் போய் அரசியலை புரிஞ்சுக்கங்க, திருந்துங்க ஸ்டாலின். நீங்கள் இனி திருப்பி ஆட்சிக்கு வருவீங்கலாம் கனவுல நினைக்காது. எங்கிட்ட இருக்கிற அல்காரிதம் வேறு, அது வேறு செய்தியை சொல்லுது. உங்கள் வருங்காலம் எப்படி இருக்கும், பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கிற செய்தியை சொல்லுது. அந்த அல்காரிதம் படி நீங்கள் கனவில் நினைத்தாலும் ஆட்சிக்கு வர முடியாது. குறுக்கு வழியில் வேணால் வரலாம் அப்படிங்கிறது அடுத்த